Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கேஷுவல் சாட்டர்டே vlog தான் பார்க்க போறோம். இப்போ நான் எங்க ரெடி ஆயிட்டு இருக்கேன்னா ஒரு ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. அதுக்கு போலான்னு தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். போக போக உங்களை அப்டேட் பண்றேன். இது வந்து ஒரு யூனிக் பீஸ், உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் கம்மல். நான் இப்போ ரெடி ஆயாச்சு, கிளம்பலான்ட்டு கீழே வந்தேன். அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு காஃபி எல்லாம் மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டு பூனை குட்டீஸும் காலையிலேயே எந்திரிச்சு அம்மா கூடயே தான் கிச்சனில் நின்றுட்டுருக்கோம் காலையில். இந்த ஃபண்ட் ரைசிங் சேல் வந்து தாம்பரம் MCCயில் தான் நடக்குது. இந்த மாதிரி தான் பாட்டெல்லாம் கேட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக போனோம். இந்த மாதிரி வாரம் ஃப்ரெண்ட்ஸாக போகணும்னு பேசிக்கிட்டோம். ஆனால் எல்லா வாரமும் அந்த மாதிரி அமைய மாட்டேங்குது. ரீசெண்டாக 2-3 வீக்ஸாக நாங்கள் மீட் பண்ணோம். நீங்கள் அதோடைய விளாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். பார்க்காதவங்க நீங்கள் பார்க்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் MCC கேம்பஸ் நெருங்கிட்டோம். கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ட்ரைவ் எங்கள் வீட்டிலேருந்து. பேசிகிட்டே வந்தனால அவ்வளோ நேரம் ஆன மாதிரி தெரில. நல்லா ஜாலியாக சீக்கிரமாக போன மாதிரி தான் இருந்துச்சு. கிட்ட நெருங்க கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக, கொஞ்சம் ஆங்ஷியஸாக இருந்துச்சு. முக்கியமாக வெதர் எப்படி இருக்குமோன்ட்டு தோணுச்சு. ஏன்னா ஃபோர்காஸ்ட் படி ரெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கேற்றபடி நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு வெதர், மழைலாம் இல்லாமல். இப்போ நம்ம MCC கேம்பஸ்க்கு வந்தாச்சு. காரை பார்க் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டால் செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஃபுட் ஸ்டால் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டேஷ்னரி ஆக்சசரி ஸ்டால் தான் இப்போ நாங்கள் செட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் என்னெல்லாம் ஸ்டாலில் வச்சுருந்தோன்னா ஸ்டேஷ்னரிஸ், ஆக்சசரிஸ், முறுக்கு, பணியாரம், குலாப் ஜாமுன், ஹோம்மேட் சாக்லேட் சிப் குக்கீஸ், அப்புறம் 80s 90s மிட்டாய் கடையிலேருந்து தேன் மிட்டாய், எள்ளுருண்டை, முறுக்கு, அது போன்ற திங்ஸ்லாம் வச்சுருந்தோம். நம்ம ஸ்டாலில் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஹோம்மேட் தான். இதுக்காக உழைத்த கொடுத்த ஒவ்வொரு ஸ்பான்சர்ஸ்க்கும் நான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் நாங்களும் என்னெல்லாம் ஸ்டால்ஸ் இருக்குன்ட்டு ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வந்தோம். ஸ்டேஜில் ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்க இடத்துல நிறைய சேர்ஸ்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. அங்கே உட்காந்துருக்கவங்கெல்லாம் ஏலம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய கேம்ஸ் ஸ்டால் எல்லாம் இருந்துச்சு. சின்ன பசங்கள்லாம் கேம் ஸ்டால் போய் விளையாண்டாங்க. நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாருமே கூட கேம் ஸ்டாலில் தான் போயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு இந்த கேம் ஸ்டால் எல்லாம் பார்த்த பிறகு நம்ம கூட ஒரு கேம் ஸ்டால் நம்ம ப்ரேயர் குரூப் சார்பாக வச்சுருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. காட் வில்லிங் நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் ஆட் பண்ணணும். கடவுள் கிருபையில் சேல் நல்லா போச்சு. அப்புறம் பிரியாணி பேக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். வீட்டில் நம்மளுடைய கேட்ஸ் அண்ட் கிட்டன்ஸ் ஒயிட்டி, லூனா, லிஸி எப்போவும் ஆக்டிவ் தான். எப்போவும் ஜாலியாக விளையாடிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளையே மறந்து நமக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங் வரும். நம்ம பேட் மூடில் இருந்தால் கூட நம்ம ஹாப்பி மூட்க்கு போயிடுவோம். அதே மாதிரி தான் செடிகளும் நம்ம பச்சை பசேல்ன்ட்டு பார்க்கும்போது, நல்ல அழகழகான பூக்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு குட் வைப்ஸ் கொடுக்குது. அது செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு நைட்டு டின்னருக்கு வேறு எதுவும் குக் பண்ணல. என்ன பிரியாணி இருந்துச்சு, அதையே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். இப்படி தான் இந்த டே காலையில் நல்ல ஆக்டிவாகவும் எக்ஸைட்டிங்காகவும் ஈவினிங் லேசியாகவும் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற நிறைய வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.